ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அடுத்த வார கேப்டன்சி போட்டியை தான் இப்ப வச்சிருக்காங்க. சோ இந்த போட்டியில மொத்தம் 4 பேர் பங்கேற்க போறாங்கன்றது ஆல்ரெடி தெரியும். பட் இங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா, கானா வினோத்தை காணவே காணும். கானா வினோத் போன வாரம் கேப்டன், ஓகேவா? அவர் இந்த வாரம் இதுல பிளே பண்ணல, கேப்டன்சி டாஸ்க்ல பிளே பண்ணல. பட் ஆனா அந்த இதுல எங்க பாத்தீங்கன்னாலும் ப்ரோமோ கட்ல கானா வினோத்தை காணவே காணும். அப்ப கானா வினோத்துக்கு வந்து நீங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்களோ? எனக்கு அதான் புரியவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. கானா வினோத்துக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அவரால் கேம் ஆட முடியாது. சோ அப்ப கானா வினோத்துக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் வந்து அமித் பார்கவ் கூட கேம் ஆடி இருப்பாப்ல. ஏன்னா அதுக்கு போன வாரம் கேப்டனா இருந்ததுனால அவர் அடுத்த போன வாரம் கேப்டன்சில வந்து பிளே பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் கானா வினோத்துக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. அப்போ அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணப்பட்டிருக்கணும், இல்ல வேற எதனா ஒரு விஷயங்கள் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து லைவ் அப்டேட் வரும்போது தான் நம்மளால சொல்ல முடியும். சோ இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க், அதாவது முடிஞ்சா மிதி, இதுதான் வந்து கேப்டன்சி டாஸ்கா பிக் பாஸ் கொடுத்திருக்காப்ல. அதாவது கால்ல 2 பலூனை கட்டிடுவாங்க மக்களே. உங்களுக்கு ஒரே டிஃபெண்டர் இருப்பாரு, ஓகேவா? அவர் வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதான் மேட்ரு. அதாவது விஜய் பார்வதி வந்து நம்ம இவங்க இருக்காருல்ல அமித் பார்கவ், அவரை சூஸ் பண்றாங்க. ஆதிரை வந்து எஃப்ஜே சூஸ் பண்றாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா லைவ்ல ஆதிரை வந்து எஃப்ஜே என் கூட இப்படி பழகிறான் அப்படி பழகிறான்ட்டு அரோராவும் ஆதிரை இந்த மாதிரி ஒரு சீன் போட்டிருந்தாங்க. மறுபடியும் நம்ம ஆதிரை வந்து எஃப்ஜே தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வேற என்ன கொடுமைனா, ஆதிரை வந்து நம்ம எஃப்ஜேவோட தோல் மேல ஏறி உட்காந்துறாங்க. அதாவது நீங்க காலில் தானே மிதிக்கணும், அப்படி வந்து கையில மிச்சா கையில பிடிச்சி அந்த பலூன் அமுத்தினா அவுட், ஓகேவா? சோ காலால தான் மிரிச்சு அதை வந்து உடைக்கணும். சோ அதனால இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்றன்ற பேர்ல தோல்ல தூக்கி உட்கார வச்சுனாரு. விக்கல் சீக்கிரம் தூக்கி கவுத்தியா விட்டான் காலை பிடிச்சி. அதாவது இவரு மட்டும் ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடுற பேர்ல விளையாடுவாராம், மத்தவங்க ஒரு காலை வரணும் மட்டும். அதாவது நல்லா கேம் ஆடுறீங்க போனீங்க, காலெல்லாம் பிடிச்சி எதுக்கு வர்றீங்க? அதான் இந்த அன்பு இந்த இதுலாம் மட்டும் பாசலாம் மட்டும் வந்து சொல்லி நடிக்க தெரியுதுல அப்படின்ற மாதிரி சீனா போடுறான். முதல்ல நீ தோல்ல தூக்கி வச்சே வந்து உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜினா காலை பிடிச்சி வரதான் செய்வாங்க, அப்பதான் கீழே விழுவ தோத்து போவ அப்படின்ற மாதிரி தான் அவனோட ஸ்ட்ராட்டஜி தான் போட முடியும். நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து கனிக்காக இருந்தாப்புல, கனியோட டிஃபெண்டர் விக்கல் சீக்கிரமே. சோ நல்லாவே போயிருந்தது. ஃபைனலா வந்து வினி அவர்களும் இந்த பக்கம் வந்து கம்முடியன் அவர்களும், எனக்கு தெரிஞ்சு கம்முடியன் தான் கேப்டனா இருப்பான்னு நினைக்கிறேன். கம்முடியனோட டிஃபெண்டரா வந்து நம்ம சபரி அவர்களை சூஸ் பண்ணிருக்கான். இங்கேயும் கானா வினோத் மிஸ்ஸிங். சோ எனக்கு என்ன விஷயம் புரியலன்னா, கானா வினோத்துக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ நான் லைவ் பார்த்துட்டு அப்டேட் பண்ற மக்களே, யாரும் பேனிக் ஆக தேவையில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதனா கொடுத்ததுனால கானா வினோத் வந்து போட்டியில பங்கேற்காம இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல ஆட்டம் சுவாரஸ்யமா இருந்தது. உண்மையிலே வந்து எல்லாரும் வந்து ஈக்குவலா வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்டானுங்க. ஆதிரி மேல இருந்து தமால்னு கீழே விழுறாங்க. அதாவது நீங்க தோல் மேல தூக்கி உட்கார வைக்கிறது உங்க ஸ்ட்ராட்டஜினா அதை தள்ளி விடுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேவா? சோ ஏன்னா வந்து இவங்க வந்து கையில பிடிச்ச அந்த பலூனை அமுத்தினாங்கன்னா அது வந்து ஃபவுல், ஓகேவா? சோ அதனால இவர் உஷாரா காலில் வந்து தோல் மேல தூக்கி உட்கார வச்சுப்பாரா. எல்லாரும் வந்து இவர் வந்து காலை பிடிச்சுவாருன்னா எஃப்ஜே வந்து ஐயோ வாரிட்டீங்க பாசம் நேசம்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சீனா போடுவாப்ல. இங்க இன்னொரு விஷயம் பார்க்க முடிஞ்சது. கமருதீனும் விஜய் பார்வதியும் சண்டை போட்டுனாங்க. அதாவது அந்த பாலை உடைக்கிறதுல சொல்றேன். சோ அது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு உண்மையிலே. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட விஜய் பார்வதி போயிட்டு வாமா அப்படின்னு அமுச்சு விட்டாங்க போல. நெக்ஸ்ட் வந்து நம்ம இவரு போனாரு, ஆதிரை போனாங்க. லாஸ்டா நிக்கிற 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி அவர்களும் கமருதீன் தான். இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கமருதீன் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா சபரி இந்த பக்கம் விக்கல் சீக்கிரமா ஸ்ட்ராங் தானே, இல்லன்னு சொல்ல டிஃபெண்ட் பண்றதுல. பட் இருந்தாலும் கனியா வந்து தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இங்க வந்து இதுதான் இந்த கேப்டன்சி டாஸ்க் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேற்று நைட்டு சரியான சண்டை லைவ்ல, அதனால பேச முடியல, உடம்பு சரியில்லை, நான் தூங்கிட்டேனா இப்பதான் எழுந்தேன். சோ அதை நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். சாண்ட்ரா அவர்கள் வீட்டையே வந்து ஒரு மாதிரி வந்து நக்கலா பேசுறாங்க. இந்த சாக்கடியில போய் எங்களால கால்லாம் விட முடியாதுன்றாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து லோ கிரேட்ல பேசுறாங்களா. இந்த அம்மா மட்டும் ஹை கிரேட்ல பேசுவாங்க. இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க வந்து வாந்தி அந்த இதுலாம் பத்தி பேசாம டிவாமிட்டிங் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து ஹை கிளாஸ்ல வந்து கேவலமா பேசுவாங்க, மத்தவங்க வந்து லோ கிளாஸ்ல. அதாவது இந்த நாயே அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஹை கிளாஸ்ல சொல்லுவாங்க, மத்தவங்க வந்து லோ கிரேட்ல இருக்காங்களா. என்ன மாதிரியான ஸ்லாங் இதுன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம அரோராக்கும் நம்ம இவங்க இருக்காங்களே அரோரா, அதுக்கப்புறமேட்டு ஆதிரை, இவங்க 2 பேருக்குமே வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம ரோஸ்ட் இருக்கும் விஜேஎஸ் கிட்ட. ஏன்னா நேற்று நைட் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, கடந்து வந்த பாதை வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம அரோராவும் ஆதிரியும் வந்து பாத்ரூம்ல போய் சிரிச்சிருப்பாங்க. சோ இதுக்கு கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். சோ அது என்ன ஏதுன்றதுலாம் அடுத்த லைவ் வரும்போது நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.